நண்பர்களுக்கு வணக்கம். STK மாடியூலில் 52001943 போடக்கூடிய ஒரு சர்க்யூட் வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோக் பிராண்டோடையது. இது வந்து பார்த்திங்கன்னா 52001943 ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த போர்டு இது வந்து மோனோ போர்டு, சப்வூஃபருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூனாலேயோ இல்லை சப்வூஃபர் வந்து மேட்சிங் இல்லாமல் போட்டதுனாலையோ வந்து ரொம்ப ஹீட் ஆகி டெம்பரேச்சர் ஆகி உங்களுக்கு இந்த போர்டு வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து இப்படி கீழே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி மாட்டுறதுனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால இந்த இடத்துக்கு உங்கள்கிட்ட ஓவர் டெம்பரேச்சர் ஆகி போர்டு வந்து பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போர்டும் அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த 2 இடத்துல மட்டும்தான் ஹோல்ஸ் இருக்குது. இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேஸோட ஒன்றா ஃபிட் பண்ண மாதிரி மாட்டிக்காங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து இந்த மாதிரி பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 100 ohms ரெசிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ன் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துக்கு போட்டிருக்கக்கூடிய 1K ரெசிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் உங்களுக்கு பர்ன் ஆகிருக்கு. இதில் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இப்போ வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. மேனுவலாக வந்து செக் பண்ணி பார்க்கல வந்து உங்களுக்கு இந்த 100 ohms ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு பர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபர் வந்து 5200 நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 5200 நம்மளுக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. அது வந்து 1943 வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் காமிக்கல. இந்த சைடு வந்து ஒரு 5200 செக் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5200 100 ohms ரெசிஸ்டன்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு. இது வந்து எதனால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரையுமே நம்ம செக் பண்ணணும். அதேமாதிரி இந்த சிக்னல் டிரான்சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா டிரான்சிஸ்டரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு பயாசிங் வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போர்டில் இருந்த டேமேஜான காம்பவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த 220 ohms ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு 1K ரெசிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிருந்தது. அதேமாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 18 டிரான்சிஸ்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் டேமேஜ் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு டிரான்சிஸ்டர் வந்து நம்ம போட்டு நம்ம இந்த போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் சப்ளை லைன் வந்து கொடுத்துட்டு இதை வந்து பயாசிங் வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு கடைசியாக சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து பயாசிங் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0.6 volt வந்து வரணும். அது வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ப்ரோப் வந்து நான் கிரவுண்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு அந்த 2 டயோடில் இருந்து நம்மளுக்கு 0.6 volt வந்து நம்மளுக்கு வரும். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட் சப்ளை அந்த 0.6 volt வந்து நம்ம வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். 0.6 volt நம்மளுக்கு வருது. அதே வந்து இந்த ரைட் சைடு இதே லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு 0.6 volt வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0.6 volt வருது. அதே VI ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு 0.5 volt வந்து டிரைவிங் வோல்டேஜ் நம்மளுக்கு வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே 18 பஞ்சு போட்டிருப்பாங்க. அதோடைய பேஸில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் 0.5 volt வருது. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய இதுலேயும் வந்து 0.4 volt வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயாசிங் வோல்டேஜ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு வந்து ஆடியோ இன்புட் சிக்னல் வந்து உள்ளே கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மோனோ போர்டு. 2 ஸ்பீக்கர் அவுட்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஒரு இன்புட் கொடுத்துட்டு நம்ம 2 ஸ்பீக்கர் அவுட்புட்லேயுமே வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இன்புட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் உங்களுக்கு ஸ்பீக்கர் சேனல் வருது. இப்போ
அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நம்ம வருது. ஸோ இந்த போர்டில் இருந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் செய்து கொண்டு வரோம். அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.